கண்ட சாவி, கள்ளச்சாவியை வைத்திருக்காத. நல்ல சாவி, ஒரிஜினல் சாவி நம்மகிட்ட இருக்கு. நமக்கு கள்ள சாவி, டூப்ளிகேட் சாவி தேவையில்லை. அல்லேலூயா. ஆமா, அறிவாகிய அறிவுல எல்லாம் பேசாதீங்க. அறிவுல பேசாதீங்க. அறிவு உங்களை அதால பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். உன் மண்ட மூளையில பேசாதீங்க, அது ஒண்ணுக்கு ஆகாது. உன் மண்ட மூளையில பேசுறது ஒண்ணுக்கு ஆகாது. கிருபையில நில்லுங்க. தாவீதின் திறவுகோலை பிடிச்சுக்கங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருங்கள். ஏன்னா ஒருத்தரும் திறக்க முடியாது, ஒருத்தரும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட திறவுகோள்களையே உனக்கு தரும் பொழுது எதுக்கு கண்ட சாவியெல்லாம்? இந்த சுயங்கிற சாவி நமக்கு தேவையா? இந்த மாம்சங்கிற சாவி நமக்கு தேவையா? இந்த திறமைங்கிற சாவி நமக்கு தேவையா? இந்த அறிவு, உலகம், ஞானம் இதுகளாம் நமக்கு தேவை? எதுவுமே தேவையில்லை. அவர்கிட்ட இருக்கிற சாவி எப்படி தெரியுமா? பேதைகளை ஞானிகளாக்கும். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர்கிட்ட இருக்கிற சாவி எப்படிப்பட்ட சாவி? நீ பேதையா இருந்தாலும் சரி, நீ பைத்தியமா இருந்தாலும் சரி, உன்னை உயர்த்தி கனப்படுத்துகிற மேன்மையின் அதிகாரம் அவருக்குள்ளே இருக்கிறது. நீ கண்ட சாவியை நம்ப வேண்டாம். அறிவாகிய சாவியை சார்ந்திருக்க வேண்டாம்.